ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி பைபிள் யோபு 36வது அதிகாரம் பார்க்குறோம். ஸோ அனைத்தையும் இழந்துட்டார் யோபு. உறவுகள், சொத்து, தன்னுடைய ஆரோக்கியம். அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களுக்கும் இவருக்கும் வாக்குவாதம். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு யோபு சொல்கிறார். ஏதோ பண்ணியிருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், அது சாரமே இது ஃபுல்லாகவே. இப்போ நடுவில் மூணாவதாக ஒருத்தர் எலிகு அப்படின்றவர் நடுவில் பேசிகிட்டு இருக்கிறது தான் 36வது அதிகாரம். ஸோ அதில் அவர் சொல்கிறாரு, நிறைய ரகசியம் இதில் வெளிப்பட்டிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 3வது வசனத்தில் என்ன வருதுன்னா, நான் தூரத்திலிருந்து ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றே இருக்கும். உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இப்போ இந்த ஞானம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நான் தூரத்திலிருந்து ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். இதுக்கு நீங்கள் எந்த சர்ச்சிலையுமே இதுக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க முடியாது, கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ தூரத்திலேருந்து கொண்டு வருகிறேன் அப்படின்னா, தூரம் இருக்கிறதுலே ரொம்ப தூரம் இந்த உலகத்தில். இப்போ இந்தியாவிலேருந்து தூரம் அமெரிக்கான்னு சொல்லலாம், அதை விட்டால் நிலவு சொல்லலாம். நீங்கள் எதை சொன்னாலும் எல்லாத்தையும் விட தூரமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் கடவுள் இருக்கிறார். அதை தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, பரந்தாமம்னு இந்துக்கள் சொல்கிறாங்க. அது செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்கே தான் இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக காலச்சக்கரம், பூமியில் நடக்கிற காலச்சக்கரம், பட் பூமின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாதுன்றார். இதை விட தூரமான இடம் எதுவும் கிடையாது. அங்கேருந்து கடவுள் வர்றார். அதான் பரத்திலிருந்து வருகிறார். பரம்னா விலகி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து. ஸோ அந்த இடத்துல இருந்து இறைவனே இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறாரு. இதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். நரகத்தின் கடைசி 100 வருடம் வருவதே சொர்க்கம் வரப்போது, அதுக்கு உங்களை தயார்படுத்துங்க. ஏன்னா இது காலச்சக்கரம், இரவு பகல் மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம். சொர்க்கம் பழசானா நரகம் ஆகுது. ஆனால் புதுசாக அது சொர்க்கமாக மாறினாலும் அங்கே நீங்கள் பிறவி எடுக்கணும்னா உங்களுடைய குணத்தை மாற்றணும். ஏன்னா சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க 2500 வருஷம். காரணம், ஆத்மான்ற உணர்வில் இருந்தாங்க, உடம்பு உணர்வில் வரலை. ஆத்மானா உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுது. ஸோ இந்த உடம்பு வெறும் ஜடம் தான் அப்படின்ற உணர்வு இருந்ததுனால இந்த ஜடத்தின் மீது அவங்களுடைய கவனம் போகலை, ஆத்மாவின் மீது தான் இருந்தது. அதனால தான் அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற எந்த சாத்தானிய செயல்களும் இருக்காது. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு உடம்புன்ற உணர்வுக்கு வந்துடும். அதான் மாம்சமானவர்கள்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ தான் காமம், கோபம், புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாகி புத்தி மயக்க நிலைக்கு போயிடுது. மயக்கத்தில் சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிய முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நிறைய பாவம் மேலே பாவம் செஞ்சதோடைய விளைவு தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தை இழந்து, அழகை இழந்து, செல்வத்தை இழந்து, நிம்மதி இழந்து, எங்கே பார்த்தாலும் இயற்கை சீற்றம், குடும்பத்துக்குள்ள துரோகங்கள், நாடுகளுக்கு இடையில் யுத்தங்கள், நோய்கள், எல்லாமே துக்கம் மேலே துக்கம். இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துலேருந்து சுகம் நிரம்பிய உலகத்திற்கு அழைச்சிட்டு போகிறார். அதோ அது வரப்போகுது, அங்கே போகணும் அப்படிங்கிற ஞானத்தை கடவுளே கொடுக்குறார். அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாதது தான் பிரச்சனை. ஸோ இப்போ கடைசியில் இறைவன் சொல்லுவார், அதுதான் இறுதியில் இறைவன் வருவார்ன்றது எல்லா மதத்துலேயும் இருக்கும். ஆனால் கடவுள்னு தெரியாததுனால, கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார், கிருஷ்ணர் வருவார்ன்ட்டாங்க. வருவது கடவுள், அவருடைய பேர் சிவபெருமான். அவரை தான் பரமபிதா அல்லது கர்த்தர்னு கிறிஸ்தவ மதத்திலும், அல்லான்னு முஸ்லீம் மதத்திலும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான். இப்போ இந்த ஞானத்தை கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவர் ஒரு வயோதிகர் உடலில் ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர். அந்த பிரம்மாவை வழியாக கேட்குறவங்க பிரம்மா குமார், குமாரிகள், அதாவது அவருடைய குழந்தைங்க. அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும். ஸோ அதனால தான் இயேசு சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். எந்த கிறிஸ்டினுக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடையாது. குரான்லேயும் இருக்கும்.
அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்க உங்களை யாருன்னே தெரியாதுன்னு உங்களை நிராகரிச்சிடுவாங்கன்னு அதே இயேசுவும் சொல்லுவார், பைபிள்லேயும் இருக்கும். ஸோ அங்கே எச்சரிக்கை தெளிவாக இருக்குது. எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா கடவுள் எந்த மதத்துலேயும் வரல. வந்தால் பிரச்சனை ஆகிடும்ல. என்ன நீ அந்த மதத்துக்கு மட்டும் வந்துட்ட, எந்த மதத்தையும் கடவுள் உருவாக்கலை. அப்போ எப்படி மதங்கள் உருவாச்சு அப்படின்னா, இப்போ இறைவன் ஞானத்தை கொடுக்குறாரு, கேட்குறவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் கடைசியில் எல்லோருமே கேட்பாங்க. எந்த அளவுக்கு கேட்பாங்கன்னா, இறைவனை நினைங்க அது மட்டும் கேட்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஆத்மா மேலே போக முடியும், இல்லாட்டினா பேயா இங்கேயே அலையும். ஸோ அப்போ ஜஸ்ட் மேலே போகிறதுக்கு மட்டும் கேட்பாங்க. சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு குணத்தையே மாற்றிக்கணும் இல்லையா, அதுக்கு டைம்லாம் தேவை. உலகம் அழியும் போது எங்கே டைம் இருக்கும்? சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொன்னால் அப்படின்ட்டு தமிழில் ஒரு பழமொழி கூட இருக்குது. அந்த மாதிரி ஆகிடும் எல்லாரோட நிலைமையும். ஸோ அப்போ மத ஸ்தாபகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மதத்தை ஸ்தாபனை செய்த முகமது நபி, இயேசு, புத்தர், இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தை ஸ்தாபனை செய்தவர்களும் இறுதியில் தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள். ஆனால் டக்குன்னு இந்த ஞானம் புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு மதத்தையே உருவாக்குனாங்க இல்லையா, அந்த ஆத்மாவுடைய நடிப்பு அப்படி புரிஞ்சிடும். இதை சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே உலகம் அழிஞ்சிடும். அப்படியே மேலே போயிடுவாங்க. போயிட்டு அவங்களுடைய மதம் எப்போ உருவாகுதோ அப்போ தான் மேலேருந்து வருவாங்க. இயேசு உடம்புல கிறிஸ்துன்ற ஆத்மா வருது இல்லையா, அப்போ தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. ஆனால் எங்கேருந்து வந்துச்சு அந்த ஞானம்? இப்போ இறைவன்கிட்ட எடுக்கிறது, மேலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஏன்னா கடவுளுக்கும் உடம்பு இருந்தால் தான் பேச முடியும், நமக்கும் காது இருந்தால் தான் கேட்க முடியும். மேலே கடவுளுக்கும் உடம்பு கிடையாது, நமக்கும் உடம்பு கிடையாது. எப்படி அவர் சொல்லியிருக்க முடியும், நாம் கேட்டிருக்க முடியும்? இறுதியில் சொன்னது தான். ஸோ அதனால தான் இறுதி விஷயத்தை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா கண்ணு முன்னாடி நான் இயேசு சொல்கிறார் இல்லையா, நான் பார்த்ததெல்லாம் சொன்னால் நீங்கள் எங்கே பயந்துடுவீங்க அப்படிலாம் சொல்கிறார். ஸோ இறைவனே நேரடியாக கொடுக்கறதை இறைவன்கிட்டே எடுத்தால் சொர்க்கத்துக்கு போகும். ஆனால் 2500 வருடம் கழித்து வந்தால் அப்போ மனிதருடைய புத்தி குறைஞ்சிக்கிட்டே வரும், சக்தி இழந்துக்கிட்டே வரும். அந்த நேரத்தில் இறைவனுடைய ஞானத்தை கொடுத்தா கூட அதை புரிஞ்சிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். கலியுகத்தில் சுத்தமான புத்தி முட்டாளாயிடும். இப்போ என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஸோ அப்போ அந்த நேரத்தில் புரிஞ்சதை வச்சு வர்றது தான் மதங்கள், ஒவ்வொரு மதமுமே. ஆனால் இறைவன் கொடுக்குற இதே ஞானம் தான் இருக்கும், பட் ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் நம்மளால் பைபிளுக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது, குரானுக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது, மகாபாரதம் ராமாயணத்துக்கும் விளக்கத்துக்கும் கொடுக்க முடியுது, கீதைக்கும் விளக்கம் கொடுக்க முடியுது. ஏன்னா இந்த விதையிலிருந்து வந்த செடியின் கிளைகள் தான் ஒரு மதமும். அப்போ விதையில் தானே ஃபுல் ஞானம் இருக்கும். அந்த விதைக்கிட்ட நம்ம ஞானத்தை எடுக்கிறோம், விதையாகிய கடவுள்கிட்ட. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அவர் எங்கேருந்து வர்றாரு? இருக்கிறதுலே ரொம்ப தூரமான இடத்துல இருந்து. ஸோ இந்த ரகசியம்தான் இங்கே வெளிப்பட்டு இருக்குது. நான் தூரத்திலிருந்து ஞானத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறேன், அவருடைய நீதியை நான் விளங்க பண்ணுவேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இது எங்கே நடக்குது? கடவுள் ஞானத்தை கொடுத்து 3000 வருஷம் கழிச்சு. ஏன்னா இங்கே வருதுனால அது மேலேருந்து வந்தாலும் கூட ஏன் சொர்க்கத்துக்கு வரல அப்படின்னா, சொர்க்கத்துக்கு வரக்கூடிய சக்தியை அதை உருவாக்கிக்கல, தூய்மை இல்லை. அப்போ நரகத்தில் வர அளவுக்கு தான் சக்தி இருக்குதுன்னா அதால் அந்த ஞானத்தை அந்த அளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதைத்தான் அது புரிய வைக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்குமே புரியாது. ஸோ புரியாததை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் மதங்கள். சரி, என்னுடைய வார்த்தையில் பொய் இருக்காது, இதெல்லாம் கடவுள் இப்போ சொல்கிற விஷயங்கள். உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன், இது கடவுளை தவிர யாரும் சொல்ல முடியாது. இங்கே கடவுள் சொல்கிற வார்த்தை ஒருத்தர் சொல்கிற மாதிரி வெளிப்படுது, அவ்வளோதான். ஸோ இதே இயேசு சொல்லியிருந்தாருன்னா கடவுளே பேசிட்டாரு அப்படின்ட்டு மகிமைப்பாடுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக இதில் வர ஒவ்வொரு விஷயமே இறைவனுடைய வார்த்தை தான், இயேசு சொல்கிறது மட்டும் கிடையாது. அதாவது இறைவனுடைய வார்த்தையும் கலந்துருக்கும், மனித வழியும் நிறைய கலந்துருக்கும். சரி, இப்போ கடவுளை பற்றி சொல்கிறார். தேவன் மகத்துவமுள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். இதில் பார்த்திங்கன்னா பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் ஒவ்வொரு அர்த்தம் வருது, வித்தியாசமாக மொழிபெயர்த்துருக்குறாங்க. இதில் என்ன போட்டிருக்குது? 6வது வசனம்னா 5வது வசனம் கடவுள் யாரையும் வெறுப்பதில்லைன்னு போட்டிருக்கு, யாரையும் புறக்கணியார். ஓரளவுக்கு ஒரே அர்த்தம். புறக்கணிக்கிறதுனா இக்னோர் பண்ணுறது, வெறுக்கிறதுன்றது வேறு அர்த்தம். சரி, மன உருக்கத்திலும் மகத்துவம் உள்ளவர்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? கருணை இல்லையா? கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மான்லாம் பாடுறாங்க இல்லையா? ஸோ இது கடவுளுடைய மகிமை. இப்போ கடவுளுடைய ஞானத்தை இப்போ கேட்குறோம் இல்லையா பிரம்மகுமாரிகள், இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம். இது வெறும் ஞானத்தை சொல்கிற விஷயம் இல்லை, இறைவனை நினைக்கணும். ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், நாம் உடம்பு கிடையாது, ஆத்மானு உணர்ந்து நினைக்கிறோம். நினைக்க அவருக்கு ஈக்குவலான சக்தி வரும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சுபமான எண்ணம் தான் நினைப்பீங்க, அதை தான் கற்றுக் கொடுப்பார். அந்த சுபமான எண்ணங்கள் டக்குன்னு நடக்கவும் ஆரம்பிக்கும். ஸோ அப்படித்தான் கடைசி நேரத்தில் எல்லோருக்கும் முக்தி கொடுப்போம். முக்தினா இங்கேருந்து விடுதலை கொடுத்து மேலே அனுப்புறது. ஏன்னா எல்லோரும் குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து எல்லாம் யோபு மாதிரி தான் இருப்பாங்க. யாருடைய கதையோ இல்லை யோபு கதை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கதை, இறுதி நேரத்தின் கதை. பைபிளில் உள்ள எல்லாமே, குரானில் உள்ள எல்லாமே, ராமாயணம் எல்லாமே இதே தான். எல்லாமே கதையின் சாரம் என்ன? நல்ல இடத்துல இருந்து துரத்தி விடுறாங்க, காட்டுக்கு போகிறாங்க, சுற்றிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. இதுதான் கதை. ராமாயணம், மகாபாரதம், மோசஸ் எல்லாமே ஒரே கதை தான். சரி, அப்போ கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கறத நம்மளும் கொடுக்குறோம், சக்தியும் கொடுக்குறோம். இறைவன்கிட்டேருந்து வாங்கி நம்ம குணத்தையும் மாற்றிக்கிறோம். அப்போ சக்தி கொடுக்கும் பொழுது எல்லோருக்கும் முக்தியும் கொடுக்குறோம் இல்லையா? அது மட்டும் இல்லை, எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும். கடைசியில் ஒவ்வொரு பிரம்மகுமாரியை பார்க்கும்போதும் அவங்கவுங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த மதத்தில் யாரை சாமின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய காட்சி கிடைக்கும். ஏன்னா கடவுள் நட்சத்திரம் மாதிரி வந்தாலும் இவங்களுக்கு ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. அதனால் நாங்கள் ஞானத்தை கொடுக்குறோம், கேட்கல, புரியலை, பட் இருந்தாலும் மேலே போகணும் இல்லையா? ஸோ அதனால் இயேசுவாக, இப்போ சப்போஸ் கிறிஸ்தவரியா முன்னாடி வந்தாருன்னா நான் இயேசுவாக தெரிவேன். அப்போ இயேசுவே வந்து மேலே இருக்கக்கூடிய இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. ஸோ இப்படி தான் எப்படியோ மேலே போயாகணும். கடைசியில் அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வரணும் தான் கடவுளுக்கு ஆசை. கேட்கல, சரி கடைசியில் இந்த இடத்த காலி பண்ணுறதுக்காவது உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஞானத்தை கொடுப்பார். ஸோ அதுதான் கடவுளுடைய கருணையும் சரி, கடவுளுடைய குழந்தைகளாகிய பிரம்மகுமாரிகளுடைய கருணையும் சரி. இந்த பிரம்மகுமாரிகளுடைய நினைவு தான் இயேசு இல்லையா? கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு இயேசு சொல்லிட்டாங்க. நம்ம தான் இறைவனுடைய நேரடி குழந்தை, அவருடைய ஞானத்தை கொடுக்குறோம். அதுக்கு திரும்ப நீ பைபிள் படிச்சிருக்கியா, குரான் படிச்சிருக்கான்னு எல்லாம் கல்லால் அடிக்கிறது, சிலுவையில் அறையிறதெல்லாம் நம்மள தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன நிஜமாகவே லாடம் வச்சு அடித்தாங்கன்னு புரிஞ்சிட்ருக்காங்க. இங்கே இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. கடைசியில் அழுது என்ன பிரயோஜனம்? இயேசு சொன்ன மாதிரி எங்களுக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க. சரி, இயேசு சொல்லலை, அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அது சும்மா கதை, அவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய ஞானம் அங்கே வெளிப்படுது, அவ்வளோதான். அவர் 6வதுல பார்த்தீங்கன்னா, அவர் துன்மார்க்கமாய் பிழைக்க ஒட்டாது இருக்கிறார். அந்த காலத்து தமிழ், அதுக்கு இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கலாம் போல் இருக்குது இல்லையா? நிறைய வார்த்தை புரியாது. அதாவது கெட்டவங்கள வாழ விட மாட்டார் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவர் கொன்று போட்டுட்டு போக வேண்டியது தான். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கல்கி அவதாரம் வந்து கெட்டவங்களாம் அழிச்சிடும்ன்ட்டு. அப்படி கிடையாது. கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுறார். கெட்டவர்களின் கெட்ட குணத்தை அழிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் தான் அழிக்கணும், அவரே அழிச்சிட மாட்டார். இயேசு பாவத்தை கழுவிட்டார், அவ்வளோதான், நான் சரியாயிட்டேன், அப்படி கிடையாது. அதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி சிறுமை அடைந்தவர்களுக்கு நியாயத்தை விசாரிக்கிறார் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, துக்கம் அடைபவர்களுக்கு தன்னுடைய உரிமையை கொடுக்கிறார். எது உங்களுடைய உரிமை? சொர்க்கம் உங்களுடைய உரிமை. எப்படி சொர்க்கம் உங்களுடைய உரிமை? உங்கள் அப்பா சொத்து உங்களுக்கு தானே. நம்ம அப்பா சிவபெருமான் படைக்கிறது தான் சொர்க்கம். அப்போ அது உங்களோட இது தானே, அது உங்கள் சொத்து. நீங்கள் இருந்தது தான் இழந்துட்டீங்க, மீண்டும் அடையிறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஏன்னா நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அதே ஆத்மா, நீங்கள் ஆத்மான்ற ஞானம் இல்லாதனால, மறுஜன்மம் ஞானம் இல்லாதனால எவனோ மோசஸ்க்கு நடந்துச்சு அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு நடக்க நம்ம கதை அது. நீங்கள் படித்ததெல்லாம் நம்ம கதை, உங்கள் கதை. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, அப்போ இது உன்னுடைய உரிமை, அதை நீ அடையணும், அதுக்கு என்னை நினைவு செய்து தூய்மையாகு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நீதிமான்களை விட்டு அவர் தன்னுடைய கண்களை அகற்றுவது கிடையாது. அவர்களை ராஜாக்களோட
சிங்காசனத்தில் ஏற செய்கிறார், நிரந்தரமாக அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்க செய்கிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, சொர்க்கத்தில் அது ராஜ்யம், ராஜா ராணி பிரஜைகள்லாம் இருப்பாங்க. அது நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. அதில் நம்பர் 1 மகாராஜா தான் ஸ்ரீநாராயணன். உலகத்தில் தோன்றியதிலே நம்பர் 1. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இது எல்லாம் ஒரே கதைன்னு தெரியாதனால, இது நான் இந்து மதத்து விதம் இருக்க, நீ என்னென்னமோ சொல்கிற, எங்கெல்லாம் இந்து மதத்தை சாத்தான்னு சொன்னால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நினச்சி என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். அந்த மதம் அவங்கள பிடிச்சிட்டு இருக்குது இல்லை. மதத்தை விட்டால் தான் அது காரணம், உடம்பை விட்டுடணும். வெறும் ஆத்மானா கடவுள் மட்டுமே, உங்களுடைய மதம் அமைதி மட்டுமே. ஸோ அதான் ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அப்போ பாருங்களா, அவங்களுக்கு அமைதியை போதிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லோரும் ஒன்றா இருங்கடானா பிடிக்க மாட்டேங்குது. அதான் அந்த உடம்புன்னு பார்க்கும்போது தானே இவன் கிறிஸ்டின், இவன் முஸ்லீம், இவன் ஹிந்து. வெறும் ஆத்மான்னு பார்க்கும்போது ஒலிப்புள்ளி இன்னொரு ஒலிப்புள்ளியை வச்சு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு இல்லை, ஆண் பெண்ணு கூட பகுத்தறிய வித்தியாசப்படுத்தாது. ஏன்னா உடம்பு தான் ஆண் பெண். ஆத்மா ஆணாகவும் பிறக்கும், அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாகவும் பிறக்கும், அடுத்த ஜென்மத்தில் ஆணாக பிறக்கும், மாறி மாறி பிறக்கும். ஆனால் மனிதர்களாக தான் பிறப்பாங்க. சரி, அப்போ சொர்க்கத்தில் என்றென்றைக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வைப்பார்னா என்ன அர்த்தம்னா, 2000 வருஷம் திரும்ப 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 ராஜ குடும்பத்திலே பிறப்போம். இப்போ பண்ணுற முயற்சி, இந்த ஒரு பிறவி பண்ணுற முயற்சி என்ன முயற்சி? இறைவனின் நினைவில் இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வது. சொர்க்கத்தில் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அதனால்தான் இந்துக்கள் அவர்களை சொர்க்கத்தில் வாழ்ந்த தெய்வீக குணம் நிரம்பிய மனிதர்களைத்தான் தெய்வங்கள்னு வழிபடுறாங்க. காரணம், கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக இருப்பாங்க. உண்மையில் காமம் இல்லாமல் பிறக்கிறது சொர்க்கத்தில் தான், இயேசு கிடையாது. இயேசு ஒருவேளை காமம் இல்லாமல் பிறந்தார்னா அதுக்கு பேர் நரகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நரகத்தில் தான் அவர் பிறக்கிறார். அது எப்படி நரகத்தில் பிறந்தாருன்றீங்களா? பைபிள் நிஜத்தில் நடக்காட்டினா கூட நீங்கள் நம்புறீங்கல்ல, இயேசு கஷ்டத்தை தானே அனுபவிக்கிறார் ஆரம்பத்தில் வந்து. அப்போ அது நரகம் தானே. சொர்க்கத்தில் அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இருக்காது. சரி, ஆனால் உண்மையிலே இயேசு பிறக்கும்போது அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது, அது நரகம். அப்போ தான் பாவமே செய்ய ஆரம்பிப்பாங்க. அதாவது காமத்தின் மூலமாக தான் பிறப்பாங்க. இப்போ பரிசுத்தமாக பிறந்தது அப்படின்றது இயேசு கிடையாது, இயேசு உடலில் வந்த பரிசுத்த ஆத்மா. அதனால தான் சொல்லும்போதே பரிசுத்த ஆத்மான்றாங்க. இயேசு பரிசுத்தமானவராக இருந்தால் ஏன் பிரிச்சியா மேலேருந்து வர்றதை பரிசுத்த ஆத்மான்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா அர்த்தம் மேலேருந்து வருது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே காமத்தினால பிறக்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ பரிசுத்தத்தோடு வரணும். இன்னொன்று மேலேருந்து வரும்போது தான் அந்த ஞானம் ஞாபகம் இருக்கும். கர்ப்பத்துக்கு போயிட்டால் மறந்துடும். அதனால தான் நமக்கு முன் ஜென்மம் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லாதனால அப்படி ஒரு ஜென்மமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க மற்ற நாட்டை சார்ந்தவர்களும் மற்ற நாட்டில் தோன்றிய மதங்களும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல, தானாகவே தெரியும். குழந்தை கூட சொல்லும். ஒரு பூச்சியை நசுக்கிறானா, நீ இப்படி பண்ணணும், அடுத்த ஜென்மத்தில் நீ அந்த பூச்சா பிறந்துடுவ, அது ஒன்று கொண்டுடும். அப்படி பூச்சா பிறக்கிறது இல்லை. ஆனால் அந்த மறுஜென்ம ஞானம் இயல்பாக இவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? ஏன்னா கடவுள்கிட்ட நேரடியாக ஞானம் எடுத்ததுனால அது ஆழமாக பதிவாக இருக்குது. அதான் விஷயம். சரி, அடுத்தது அதுதான் அந்த நல்லவர்கள் அப்படிங்கிறதை விட இறைவனுடைய ஞானத்தை கேட்டுட்டால் நல்லவர்களாக மாறும். ஸோ அப்போ அவர் வந்து கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். இந்த ஞானத்தை கொடுத்து ஞானத்தை அடைவதன் மூலமாக தான் கடவுள் வந்து இவன் எனக்கு பிடிக்கும், இவன் எனக்கு பிடிக்காது, இஸ்ரவேலர்கள் மட்டும் எனக்கு பிடிச்சவங்க அப்படியெல்லாம் கடவுள் பண்ணுவாரா? நீங்களே யோசிச்சுப்பார் இல்லையா? அதேமாதிரி இந்து மதத்தில் பார்த்தா பாண்டவர்கள் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், கௌரவர்கள் பிடிக்காது. கடவுள் அப்படி பண்ணுவாரா? முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா நம்பிக்கையாளர்கள் மோமின்கள், இவங்க பேர் பார்த்திங்கன்னா காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாதது என்னென்னா, இறை நிராகரிப்பாளர்களும் முஸ்லீமாக தான் சொல்கிறாங்க. முஸ்லீம் மதத்தை பிடிச்சிட்டு இறைவனை கை விட்டுருவாங்க. கிறிஸ்தவ மதத்தை பிடிச்சிக்கிட்டு, அதாவது இயேசுவை பிடிச்சிக்கிட்டு பரமபிதாவை கை விட்டுருவாங்க. ஆனால் சொர்க்கத்தை பரமபிதா தான் உருவாக்குறாரு, இயேசுவோ நபியோ உருவாக்கலை. அப்போ சொர்க்கத்துக்கு போகிற ஞானம் அவர்கிட்ட நீங்கள் எடுத்தால் தான் போக முடியும். சொர்க்கத்தில் காமமே இருக்காது. இங்கே காமத்திலே மூழ்கிட்டு எப்படி அங்கே போக முடியும்? சொர்க்கத்தில் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்குதுன்னு பைபிள் குரான்லேயே இருக்குது. நீங்கள் கரிமீனை சாப்பிட்டு அங்கே உங்களை விட்டால் அதை நீங்கள் கொண்டுட மாட்டீங்க, சிங்கத்தை விட மோசமானவர்களை நீங்கள் மாறிட மாட்டீங்க. ஸோ இதை கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது
அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் அவர்களுடைய கிரியையையும் மிஞ்சி போன அவர்களுடைய மீறுதல்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்கிறார்னு இதில் இருக்குது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் யார்? நாம் தான் அனைத்தையும் இழந்திருக்கிறோம் இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாகி இருக்கிறோம். இதைத்தான் அவங்க விலங்குகள் போடப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்கிறது. இவங்க ஸ்தூலமாக அப்படி இருக்கிறவங்க போல இருக்குது. கடவுள் அவங்களுக்கு மட்டும் ரகசியமாக ஏதோ சொல்லுவார் போல இருக்குது. அப்படி கிடையாது. அங்கே மோசஸ் அடிமைகளை எடுத்துகிட்டு வந்தாருன்றதே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுக்கு அடிமையாக இருக்கிறது தான். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ஸோ எந்த மதத்தில் உள்ளதும் நிஜத்தில் நடக்கிறது கிடையாது. ஸோ இப்போ அதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் நமக்கு துக்கம் வருது. அந்த துக்கத்தின் கயிறுனால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிரியையை கற்றுக் கொடுக்கிறார். கிரியைன்றது கர்மா, அதாவது காரியங்கள். எது நல்ல கர்மம், எது கெட்ட கர்மம். உடல் உணர்வில் செஞ்ச அத்தனையும் பாவ கர்மங்களே. இப்போ உடல்ன்றதை மறந்து ஆத்ம உணர்விலிருந்து ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்பொழுது தான் பரமாத்மாவுடைய குழந்தை ஆத்மா அப்படின்ட்டு இறைவனுடைய குழந்தையாக பார்க்கும்போது சகோதரனாக பார்ப்பீங்க. உடம்புன்னு பார்க்கும்பொழுது தான் இச்சையாக பார்ப்பீங்க. அதுதான் ஒரு பெண்ணை இச்சையாக நீ பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு ஒரு விபச்சாரம்னு சொல்லியிருப்பார். உடலை பார்த்தால் இச்சையாக தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் அப்போ விபச்சாரம் நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னு சொன்னார். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி பைபிளில் சொல்லப்படல. அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ ஆத்மாவை பார்க்கணும். அந்த ஆத்மாவை பார்க்குறதுக்கான சக்தியும் எப்போ வரும்? பரமாத்மாவையே நினச்சிக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். ஈஸி கிடையாது தான். கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் கொடுத்து கவனத்தை இறைவனோட இணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்கிற எந்த கர்மமும் பாவ கர்மமாக இருக்காது. இப்போ இயேசு சொல்கிறார் இல்லையா, பரிசுத்தர் அவர் ஒருவர் இல்லை, சொர்க்கத்தில் உள்ள எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் தான். ஆனால் அவர்களை அப்படி உருவாக்குனது கடவுள், அது வேறு விஷயம். நரகத்தில் வரும்போது பரிசுத்தமானவர் யாரும் இல்லைன்றதுக்கு இயேசுவே சொல்கிற மாதிரி பைபிளில் வெளிப்பட்டு இருக்கும். அது உண்மையும் கூட. சரி, அதே மாதிரி என்னெல்லாம் நீங்கள் மீறுறீங்க, அதாவது இறைவன் தினம் முரளி எடுப்பார். இது ஒரு பைபிள், இது ஒரு குரான், அப்படியே ஒரு புக்கு இருக்கும், எடுத்து படிச்சுக்கிறது கிடையாது. தினம் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார் ஒரு வயோதிகர் உடலில் ஸோ அப்போ தினம் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம், எப்படிலாம் காமம் மனசில், அதாவது பிரம்மகுமாரி ஆனாலே உடல் ரீதியாக காமத்தில் ஈடுபடுறதை நிறுத்திடுவோம். பட் மனதில் இருக்குது இல்லையா, அதை விளக்குறதுக்கு தான் டைம் ஆகும். காமம், கோபம், பற்று மிகப்பெரிய எதிரி அது. ஸோ இதில் இருந்தெல்லாம் விடுபடணும். நான் என்னுடையவர் ஒரு சிவத்தந்தை, வேறு யாருமே என்னுடையவர் கிடையாது. மீதி எது மேலே பற்று வச்சாலும் நீங்கள் பாவம் செஞ்சுடுவீங்க. மொழிக்காக அடிச்சிக்கிறாங்க, அப்போ எப்படி பலகீனமாக இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். மதத்துக்காக, இனத்துக்காக, இதில் இருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான். அப்போ வராமல் இருக்கிறது தான் இறைவன் கொடுக்குற ஞானத்தை மீறுறீங்க, கட்டளைகளை மீறுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் தினம் தெரியப்படுத்துகிறார் குழந்தை. நீ அதான் அன்பாக சொல்லுவார், அதுதான் முக்கியமான விஷயம். பைபிளில் சொன்ன மாதிரி அப்படி கடவுள் கோபமாக வந்தார், பூமியை பிறந்தார், இடிச்சது, இதிலே வரும் போக. இதெல்லாம் கடவுளுடைய வேலை கிடையாது, அது இயற்கையாக நடக்கிறது. சரி, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவங்க செவியை திறந்தார், அதாவது ஞானத்தை அவங்களுக்கு கொடுக்குறாருன்றதுனால செவியை திறந்தார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அன்பாகவும் சொல்லுவார், எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்றதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லுவார். அந்த ஸ்ட்ரிக்ட்லேயும் அன்பு இருக்கும். அப்போ கடவுள் சொல்கிறத அடங்கி, அதாவது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் இனி வரும் நாட்கள் அவர்களுக்கு நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் வாழ்வார்கள். இப்போ சாத்தியமாக ஒரு ஏழை கிறிஸ்டினா மாறிட்டான்ப்பா, அப்படியே பணக்காரன் ஆகிடுவானா? எந்த மதத்துக்கு போனாலுமே, பைபிளில் இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணாலுமே. அப்போ இங்கே எதை குறிக்குதுன்னா, ஆத்மாவுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு, உடம்புக்கு கிடையாது. ஆத்மா எப்போவுமே இருக்குது.
அப்போ இப்போ இந்த கடைசி பிறவியில் இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். ஸோ இந்த கடைசி பிறவியில் நடக்கிறதுனால தான் அடுத்தது பிறவி இல்லைன்ட்டு பைபிள் குரானில் இருக்குது. அப்போ சொர்க்கத்திற்கு போன பிறகு அங்கே வெறும் நன்மை தான். துக்கம், குழந்தை பிறக்கும்போது கூட அழுதுட்டு பிறக்காது, இறக்கும்போது தான் ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா கடைசியில் காட்சி கிடைக்கும், இந்த குழந்தையாக நான் பிறக்க போகிறேன், இப்போ எனக்கு புது உடம்பு கிடைக்குதுன்னு ஆனந்தமாக போயிடும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் சொர்க்கம்தான், எங்கே போய் பிறந்தாலும் சொர்க்கம்தான். அதனால் ஆனந்தமாக இருப்பாங்க. 150 வருடம் சராசரி ஆயுள் இருக்கும். திடீர் மரணம்லாம் வராது. எப்போ இறைவனுடைய வழிப்படி நடந்தால் அங்கே போவாங்க. அப்படி இல்லை, நடக்கலை அப்படின்னா பட்டயத்துக்கு இரையாகி, ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம் கடந்த 2500 வருடமாக நரகத்தில். அப்போ அதுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா இப்போ இறைவனை நினைத்து, இப்போ நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ அதே பாவத்தை இப்போவும் செய்யும்போது தான் அந்த தண்டனை கிடைக்கும். அந்த பாவமே செய்யலை அப்படின்னா தப்பிச்சிடுவீங்க. ஆனால் அந்த பாவம் செய்யும்பொழுது இப்போ பெரும்பாலும் இந்த காமம் எங்கே பார்த்தாலும் இருக்குது இல்லையா. இப்போ கள்ளத்தொடர்புலாம் சிக்கிறாங்க அப்படின்னா வெட்டு குத்துன்னு போகும். ஸோ அதுதான் அவங்க பட்டயத்துக்கு இரையாகிடுவாங்க. ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். பார்த்தீங்களா, ஞானம் இறைவன் கொடுக்கறது தான் ஞானம், அதை அடையாமல் செத்து போயிடுவாங்க. எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது பாருங்கள். ஏன்னா மாயமுள்ள இருதயத்தோர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாயான்றதே இந்த 5 விகாரங்கள் தான், அதில் மனம் ஈடுபட்டு இருக்குது. அப்போ அவங்க கோபம் மேலே கோபம் வளர்த்துக்கிறாங்க. அவங்கள இதில் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சுத்தமாக வேறு அர்த்தம் வருது. கட்டி போடும் பொழுது அவங்க கடவுளை நோக்கி கதறுவாங்கன்னு இருக்குது. அதுவும் கரெக்டு தான். இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்தா கூட இருமாப்போடு கடவுளை நோக்கி அழமாட்டார்கள். நிறைய நடந்துச்சு. கொரோனா வந்தப்புறம் எல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிட்டாங்களா? இல்லையே. பெருமையாக சொல்லிக்கிறார் எலான் மஸ்க், எனக்கு கொரோனா வந்துச்சு அப்போ கூட நான் கடவுளை நினைக்கல என்று. ஸோ அந்த மாதிரி அகங்காரத்தில் இருப்பாங்க. இதுவும் உண்மை தான். தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இருக்கிற மாதிரி அந்த நேரம் கதறுவாங்க. பக்தியில் உள்ளவங்க அந்த நேரம் தான் ஏசப்பா ஏசப்பான்னுவாங்க. ஆனால் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் கிடையாது. போய் பஜனை பாடுறது, ஆடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம், எப்படி நம்மளை மாற்றிக்கிறது, அது அவங்களுக்கு தெரியாது. சரி, அது பைபிளும் கிடையாது. ஃபஸ்ட்டு டைரெக்டாக கிடையாது. இப்போ நம்ம இந்த அர்த்தத்தை சொல்கிறதுனால புரியுது, இல்லைன்னா இதை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்? டைரெக்டாக படித்து பாருங்கள் 36வது அதிகாரம், ஒன்றுமே புரியாது. அப்படி உங்களுக்கு ஏதாவது புரியுதுன்னா கமெண்ட் போடுங்க. எல்லோரும் வந்தோடனே நீ உனக்கு பைபிளை தெரிஞ்சுட்டு பேசுன்னுவாங்க. சரி, உங்களுக்கு தான் தெரியுமே, எங்கே அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட்டில் போடுங்க. சரி, அவங்க சின்ன வயசுலே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ தான் அதுதான் மரணலோகம். எந்த நேரம் வேணாலும் உயிர் போகும். அப்போ இறைவன் நினைவிலிருந்து பாவத்தை அழிச்சிட்டு புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. இந்த ஞானத்தை கொடுக்குறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா எல்லாரையும் சொர்க்கத்துக்கே அழிச்சிட்டு வரீங்க. ஸோ எந்த காலகட்டத்தில் இந்த ஞானம் கொடுக்கப்படுதுன்றது தான் இங்கே இது விளக்குது. ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவங்கெல்லாம் அப்போ சாகவே மாட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது இல்லையா. இப்போத்தைய விஷயம் இது. அல்லது இன்னொரு அர்த்தமும் இருக்குது, சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, மேலே இருப்பாங்க, நரகம் ஆன பிறகு தான் வருவாங்க. அது மரணமான உலகம். அப்போ அங்கே திடீர்னு இறக்கிறது, ஏழ்மையில் இருக்கிறது, இதை குறிக்குது. அடுத்தது அவங்க லட்சையானவர்களுக்குள்ளே இறந்து போவார்கள்னு இருக்குது. அதாவது காமத்திலேயே மூழ்கி கிடக்கிறவங்க. இதில் ஆண் விபச்சாரர்கள்னு இருக்குது. எல்லாமே விபச்சாரர்கள் தான் இங்கே கலியுகத்தில் இல்லையா. ஸோ அந்த கலியுகத்தில் தான் வருவாங்க, சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். இறைவனுடைய ஞானத்தை கேட்கலை அப்படின்னா. சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை ஏழைகள் தான் கேட்பார்கள், பணக்காரர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த செல்வத்தின் போதையிலே இருப்பாங்க.
இங்கே அனைத்து எதுவுமே எனதில்லை இறைவனை தவறன்னு இருக்கிறது. அப்படி இருப்பாங்களா அவங்க? ஸோ அதனால தான் சிறுமைப்பட்டவர்களை சிறுமைக்கு நீங்களாக்கி உலகத்துக்கே அதிபதியாக்குறார். இதோடைய நினைவு தான் தாவீது ஆடு மேய்க்கிற பையனை தூக்கி ராஜாவாக்குறாரு, சவுலை அப்படி ராஜாவாக்குறாரு, இந்த மாதிரிலாம் வருது. சரி, அப்படின்னா அது அர்த்தம் இல்லை இன்றைக்கி அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு அர்த்தம். இறைவனுடைய வழிபடி நடந்தால் சும்மாவே கிடையாது. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். இது எப்போ கொடுக்கப்படுற ஞானம்? அங்கே யோபு நோயினால் சாப்பிட முடியாத நிலையில் அனைத்தையும் இழந்திருக்கிறோம். நம்மளுடைய இப்போதைய நிலை அது. இன்னும் கூடிய விரைவில் அந்த அப்படியே சொல்கிற மாதிரி நிலையுமே வந்துடும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையெல்லாம் வந்துடும் எல்லாருக்குமே. அப்படிப்பட்டவர்கள் இல்லை, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை எல்லாம் 10 to 10 ரூமுக்குள்ளே ஒடுங்கி இருக்கிறதெல்லாம் பெரும்பான்மையானவர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. காசு இல்லை, இடம் இல்லை. ஆனால் சொர்க்கத்தில் ஒரு ஊரே ஒரு வீடாக கட்டின மாதிரி அவ்வளோ விசாலமாக இருக்கும். எல்லாம் இயற்கையும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 36 வகையான உணவு இருக்கும் சொர்க்கத்தில். ஸோ அதை தான் அங்கே கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும் போஜன பந்தி. இந்த மாதிரி இடமில்லாத இடத்துல நீ சிக்கியிருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகாதவன் மேல் வரும் நியாயத்தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். ஏன்னா கடைசி நேரம் இந்த ஞானத்தை கொடுக்குறார். கடைசியில் தண்டனையும் கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போயே கிடச்சிட்டு தான் இருக்குது எல்லாருக்கும், அதையும் பார்க்குறோம். இறைவனுடைய வழிப்படி நடக்கும்பொழுது நீங்கள் எல்லா துக்கத்தில் தப்பிச்சிடுவீங்க. எப்படி? பாவம் செஞ்சால் தானே தண்டனைக்கு வர்றதுக்கு, அதான் கர்மத்தின் விதி. பாவத்திலேருந்து உங்களை காப்பாற்றிடுறாரு. இப்போ பாவம் எது புண்ணியம் எதுன்னே தெரியல. நல்லா சர்ச்சுக்கு போய் சண்டே போயிட்டு அங்கேயே பிரியாணியும் சாப்பிட்டு வர்றது, அங்கேயே பாவத்தை செஞ்சுட்டு தான் வராங்களே. அவங்களுக்கே தெரியல பாவம். இயேசு சொல்கிறாரு பாவம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. கேட்டால் இயேசுவும் சாப்பிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. ராமரும் சாப்பிட்டாருன்னு இருக்கும் தெரியுமா ராமாயணத்தில். இப்போ வந்திருக்குது. ஏன்னா அந்த ராமர் இயேசெல்லாம் வேறு யாரும் இல்லை, நாம தான். இப்போ நம்முடைய கதை அது. இப்படி இருந்தவர்களைத்தான் அப்படி மாத்துறார் கடவுள். சரி, ஒவ்வொரு கதையுமே இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கிற எல்லா கதையுமே நம்முடைய கதை தான். ஸோ அதனால் உக்கிரம் உண்டாயிருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக ஏறும். ஏன்னா கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அங்கங்கே திடீர்னு நிலநடுக்கம் வருது, இயற்கை சீற்றம் எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் இந்த நேரத்துலேயும் மனிதர்கள் கடவுளையே இல்லைன்ட்டு மூழ்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதான் இந்து மதத்தில் இருக்கும் விநாச கால விபரீத புத்தி. விநாசம்னா உலக அழிவு காலம், விபரீதம் பிரீத் அது ஹிந்தி வார்த்தை. அது ஆக்சுவலாக தமிழ் மாதிரி உங்களுக்கு தெரியுது. பிரீத்தி அப்படின்னு பேர் வைப்பாங்களே. பிரீத்னா அன்பான புத்தின்னு அர்த்தம். பிரீத்த புத்தி. விப்ரீத் புத்தினா அன்பற்ற புத்தி. அப்போ கடவுள் மேலே அன்பே இல்லாத நேரம் உலக அழிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ தான் அது நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீ சேர்த்து வச்ச சொத்தையெல்லாம் கொடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கான தண்டனையிலிருந்து அது ஒன்றை காப்பாற்றாது. உன் செல்வத்தெல்லாம் கடவுள் மதிக்க போகிறாரா? அது மண்ணோட மண்ணாக போவதுக்கு உன் செல்வத்தை வச்சுக்கிட்டு கடவுள் என்ன பண்ண போகிறார்? இல்லையா? அவருக்குன்னா உடம்பு இருக்குது. ஆனால் மனிதர்கள் இந்த அழியக்கூடிய செல்வத்தை சேர்க்கறதுல தான் நிறைய பாவம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு வாரிக்கொள்ளப்படப்போகிற இரவை வாஞ்சிக்காதிரும். இல்லையா? அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா? உன்னுடைய வீட்டெல்லாம் அடிச்சுட்டு போய் வீடு இல்லாமல், அதாவது பைபிளில் இருக்கும்ல, இயேசுவின் 2ஆம் வருகை அப்படியே மேலே வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். எல்லாம் என்ன வானத்தையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சத்தம் கேட்டால் இடி இடிக்குதுன்னு வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. யோசிக்கணும் இல்லையா? ஸோ அப்படின்னா கடவுள் வரும்போதும் நிறைய மோசமான விஷயங்கள் நடக்குது. அந்த நேரத்தில் வராருன்னு அர்த்தம். வந்துட்டார். 1936 வந்துட்டார். கடைசி 100 வருடம் முடிய போகுது. 90 வருஷம் முடிஞ்சிச்சு.
ஸோ அவர் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த உலக யுத்தம்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்திருக்கிறார். அதுதான் யுத்தங்கள், அந்த எக்காலம் முழக்க அவர் வராருன்றது எங்கே மேலே நடக்குதுன்னு. மேலே இருக்கிறவர் வரார், மேலே அப்படியே பூச்சாண்டி காட்டுறது கிடையாது. யோசித்து பார்க்கணும், அதெல்லாம் லாஜிக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரி, யேசுவின் நாமத்தினாலே இப்படி பேசுகிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதுக்கே உங்கள் மைண்டு ட்ரெயின் ஆகிருக்குதுன்னா நான் அமைதியாக பேசுகிறது வந்து உங்களுக்கு புரியாது தான். என்ன பண்ணுறது? சரி, ஜபிக்கிறோம் ஆண்டவரே, ஜபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன ஜபிக்கிறீங்க? உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான ஞானத்தை கொடுத்துட்ருக்கார். காமத்தை விடு, கருமீனை விடு, பொய் சொல்கிறத விடு, மற்றவங்களுக்கு துக்கத்தை விடுறத அவர் சொல்லி கொடுக்கறது சொர்க்கத்தில் தான். இங்கே கொடுத்தாலும் எல்லாம் அழிய தான் போகுது. ஆனால் நம்ம எதுக்கு கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம்? இங்கே எனக்கு கல்யாணம் ஆகணும், புள்ள பிறக்கணும், சொத்து வரணும், இதிலேருந்து தப்பிக்கணும், இப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இதில் வேறு பாவம் செஞ்சுட்டு இறைவன் எனக்காக யுத்தம் செய்வார். சண்டை போடுறது அவருடைய வேலை. சாத்தானோட நீங்கள் தான் சண்டை போடணும். அதுக்கான வழியைத்தான் அவர் சொல்லுவார். அது அங்கே அது சொல்லப்பட்டது காரணம்னா நீ அமைதியாக இரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவ்வளோ வெறி. ஏன்னா கிறிஸ்தவ மதம் எல்லா மதமும் நரகத்தில் தானே வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து பழி வாங்கி ஆகணும். சரி விடு, கடவுள் பார்த்துக்காரு, நீ அமைதியாக இரு. இந்த கடவுள் பார்த்துக்காருன்றது தான் உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவங்களும் கடவுளோட குழந்தை தானே. உங்கள் எதிரியும் அவன் எவ்வளோ மோசமானவனாக கூட இருக்கட்டுமே, அவனை மாற்றுறதுக்கு தானே கடவுள் நினைப்பார், அழிக்கிறதுக்காக நினைப்பார். சரி, அக்கிரமத்துக்கு திரும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. ஏன்னா அக்கிரமத்திலிருந்து நீ வந்திருக்கிற இல்லையா? கலியுகத்தின் இறுதியில் தானே இறைவன் வந்து ஞானம் கொடுக்குறார். எல்லா பாவமும் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். அதிலிருந்து விளக்குறார். இப்போ மீண்டும் அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுல எச்சரிக்கையாக இரு. ஏன்னா சுற்றி அதுதான் இருக்குது. கரிமீன் சாப்பிட்றா, காமத்தில் வீடா, என்னடா இது? காமம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடாது. காமம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் எதுக்கு ஆண் பெண்ணை படைச்சாங்க? இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. பாம்பு அங்கே பேசிச்சில்ல ஏதேன் தோட்டத்தில், நிஜத்தில் நடக்கலை. இங்கே இருக்கிறதுங்க தான் அந்த பாம்புங்க. இப்போ தான் நடக்குது. அது புரிஞ்சுக்கணும். சரி, ஏன்னா கடவுளுடைய படைப்பு காரியமே இப்போ தான் நடக்குது. இல்லாத பூமியை உருவாக்கல இல்லை, ஒழுங்கீனமாக இருக்கிறத ஒழுங்குபடுத்துறது தான் உலகத்தை படைக்கிறது. சொர்க்கன்றது ஒழுங்குபடுத்தப்பட்ட உலகம், இது ஒழுங்கீனமான உலகம். ஸோ அதான் எவ்ரிதிங் இஸ் இன் டிஸார்டர், கடவுள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னே பைபிளில் இருக்கும். சரி, உபத்திரவத்தை பார்க்கிலும் அக்கிரமத்தை தெரிந்து கொண்டீரே இல்லையா? அதாவது இதனால் வரக்கூடிய தண்டனை என்னன்றதை பற்றி நீ கவலைப்படல. ஆனால் பாவம் செய்கிறதுலையே உன்னுடைய கவனம் இருக்குது. இன்னொரு அர்த்தமும் வருது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம இழக்கிறோம். விதவிதமாக திருடுறதெல்லாம் பார்க்குறோம். படித்தவன் திருடுறான். தங்கச்சிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக இன்னொரு பொண்ணு தாலி அறுத்துட்டு வரான், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஏன்னா அவனுக்கு உபத்திரவம், கஷ்டம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்? அதை பொறுத்துக்க முடியாமல் அக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படி நீங்கள் போகாமல் இருக்கணும். அவனவனுடைய பாவம் உங்கள் குழந்தைக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் மனைவிக்கு நீங்கள் பொறுப்பு கிடையாது. அவன் சிலுவையை அவன் தான் சுமக்கணும்னு பைபிளில் அற்புதமான வரி அது இல்லையா? இப்போ நானே இறந்துட்டேன் அப்படின்னா மனைவி என்னவா, குழந்தை என்னவா? அவங்களுடைய புண்ணிய கணக்கு இருந்தால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. பாவ கணக்கு இருந்தால் நான் இருந்தாலுமே கூட அவங்க கஷ்டம்தான் படுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அவங்கள நான் காப்பாற்ற போகிறேன்னு நீ பாவத்தில் போனேன்னா தண்டனை நீ தான் அனுபவிப்ப, அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. சரி, இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். ஸோ வல்லமைன்றது நரகத்தை சொர்க்கமாக்குற வேலை தான். எவ்வளோ பெரிய வேலை! இவ்வளோ மோசமான நம்மை சொர்க்கத்தின் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. பாங்க, இந்து மதத்தம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே தான் போகவே கூடாது அப்படின்னு சாத்தான் உங்களை சொல்லி வச்சுருக்குது. மதங்கள் எல்லாமே சாத்தான் உருவாக்குனது தான். இதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா இறைவனுடைய ஞானம் இருந்தாலும் சாத்தானுடைய வார்த்தையைத்தான் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கேட்பாங்க. சின்சியராக எதை ஃபாலோ பண்ணுறாங்க? இந்து மதத்தில் சாமிக்கு கும்பிட்றது அதெல்லாம் நம்ம படைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பணத்தை தின்னலாம், ஆனால் சாமிக்கு வைக்கிறத நம்ம சாப்பிடக்கூடாது. எப்படியெல்லாம் முட்டாளாக்கி வச்சுருக்கிறான் பாருங்கள் சாத்தான். சரி, இப்போ சொல்கிறார் பாருங்க, வல்லமையில் உயர்ந்திருக்கிறார். அவரை போல் போதிக்கிறவர் யார்? கடவுளுக்கு ஈக்குவலாக இயேசு போதிப்பாரா? நபி போதிப்பாரா? புத்தர் போதிப்பாரா? வள்ளலார் போதிப்பாரா?
யாரும் போதிக்க மாட்டார். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே கடவுளுடைய வேலை போதனை செய்கிறது, அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது பாருங்கள். அப்போ தூரத்திலிருந்து வந்தவர் போதித்து அந்த ஞானம் இங்கே வெளிப்படுது. கடவுள் வருவார்னே தெரியாது, அப்புறம் அவர் ஞானத்தை கொடுப்பாருன்றது உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? பாவம். சரி, அவருடைய வழியில் ஒரு குற்றத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அதான் கடவுள் சொல்கிறார். கடவுள் ஒருத்தர் உடம்பு மூலமாக பேசுகிறார், பிரம்மான்ட்டு. அவருடைய வார்த்தை கூட தப்பாக இருக்கும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பிரம்மா வாய் வழியாக தான் பேசுகிறார். பிரம்மாவும் சேர்ந்து ஞானத்தை அந்த உலகியல் அனுபவத்தோடு சொல்லுவார், அதை ப்ராக்டிஸ் பண்ணி. ஏன்னா கடவுளுக்கு உடம்பு கிடையாது, உடம்பில் இருக்கிறவன் தானே காமத்தில் மூழ்கி இருக்கிறான். அதிலிருந்து வெளில வர்றதுக்கு என்னென்ன தடை வருதுன்றதை அவருடைய அனுபவத்தையும் சொல்லுவார். சில சமயம் அதில் தவறும் இருக்கும், ஆனால் சொன்னது நான், அதாவது கடவுள் தான் சொல்கிறாரு, நீங்கள் நிச்சய புத்தியோடு கேட்டிங்கன்னா அதை சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் கடவுள் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்டால் மட்டுமே சரி. ஸோ அதனால் அவர்கிட்ட அநியாயம், இதெல்லாம் அநியாயத்துக்கே வேலை கிடையாது கடவுள், இல்லையா? அவ்வளோ பரிசுத்தமானவர் அவர். மற்றபடி இங்கே அனுபவிக்கிற கஷ்டம்லாம் நீ முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்துக்கான விஷயம். ஆனால் அந்த முன்ஜென்மன்ற ஒரு விஷயம் இல்லாததுனால தான் இவ்வளோ சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாவம். அதனால் அவருடைய கிரியையை, அதாவது காரியத்தை மகிமைப்படுத்த நினையும். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் தானே மகிமைப்படுத்துறதுக்கு. அது தெரியாது, அதனால தான் இயேசுவை மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா மனுஷரும் அதை காண்கிறார்களே, தூரத்திலிருந்து அது மனுஷருக்கும் வெளிப்படுகிறது. அப்படிலாம் எல்லா மனுஷருக்கும் கடவுளுடைய மகிமை தெரியாது. இறைவனுடைய ஞானத்தை எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ இதில் தவறான விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் ரைட்டான விஷயம் வந்தது, தவறான விஷயம் இருக்கிறதையும் நம்ம சொல்கிறோம். ஓகே, தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் ஆராய்ந்து முடியாதது. எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பார்னு ஆராய்ந்து முடியாதது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. உண்மை என்னன்னா, அவர் மட்டும் இல்லை, ஆத்மாவுமே எப்பயுமே இருக்கும், பரமாத்மாவும் எப்போவுமே இருப்பார். உடம்புக்கு தான் மரணம். ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்போம். ஆனால் ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருப்போம், போக போக மர்ஜனம் எடுத்து பரிசுத்தத்தை இழந்து அழுக்காயிடுறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு, இதை நீக்கி மீண்டும் பரிசுத்தம் ஆக்கிறதுக்கு தான் இறைவன் வர்றார். அதனால தான் அவரை பரிசுத்தர், இவங்க இயேசு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது இறைவனுடைய மகிமை. இயேசு பரிசுத்தராக இருந்தால் எத்தனை பேர் அவர் பரிசுத்தராக்குனார்? பரிசுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு துக்கமே இருக்காது. இயேசுக்கு துக்கமே இல்லையா? பைபிளில் நிஜத்தில் நடக்கல, அது வேறு விஷயம். பட் நடந்திருக்கிறதா நீங்கள் நம்புறீங்கல்ல, துக்கம் இல்லாமலா இருந்தார்? சரி, ஏன்னா கடவுள் சொல்லுவார், இயேசு உடலில் கிறிஸ்து, அந்த பரிசுத்த ஆத்மாவுக்கு பேர் தான் பரிசுத்தாவின்றாங்க இல்லையா, அதுதான் கிறிஸ்துன்றாங்க. இயேசுவை கல்லால் அடித்தார்கள் அப்படிலாம் இருக்குது இல்லையா, அப்படிலாம் அடிக்க முடியாது. ஏன் அடிக்க முடியாதுன்னா, உள்ள பரிசுத்த ஆத்மா இருக்கும்போது அது என்ன பாவம் செஞ்சுது? அதுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கும் வராதுன்றார். அது கிட்ட வந்தாலே அப்படியே மெய் மறந்து நிற்பாங்கன்றார். அதனால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நாம் பரிசுத்தமாக ஆகிட்டு இருக்கிறோம் இறைவனுடைய வழிப்படி நடந்து. உலக அழிவுக்குள்ளே நீங்கள் பரிசுத்தமாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கர மோசமாக இருக்கும். அதான் பட்டயத்துக்கு இரையாவீர்கள்லாம் போட்டிருக்கல, அந்த மாதிரி நிலையிலும் நாமளும் நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த கர்ம கணக்கு நம்மை துரத்தி வந்தாலும் அந்த இறைவன் நினைவை தவிர எந்த நினைவும் இல்லாமல் அந்த அளவுக்கு பரிசுத்தமாகும் பொழுது, பிறரை ஆத்மாவாக மட்டும் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவங்கள கொலை பண்ண வந்தன்றதே மறந்து நிற்பான், மெய் மறந்து நிற்பான். ஸோ இதுதான் முக்கியமான ரகசியம், நமக்கு பாதுகாப்பு. இறைவனுடைய வழி, இறைவனுடைய நினைவு தான். அடுத்தது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல் ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் பொழிகிறது. அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? இது கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால் இது எல்லாமே பொய்யாயிடும். இப்போ ஏன்? ஏன்னா இப்போ சயின்டிஸ்ட் தான் எல்லாமே அழகாக மழை பெய்யறதை தான் சொல்கிறாங்க. கடல்லேருந்து எப்படி நீராவியாக போய் அங்கேருந்து மழை பொழியுது, இப்போ தான் எல்லாமே தெரியுமே. யாராலையும் அறிய முடியாதுன்னு இதில் போட்டிருக்கு, அதான் இப்போ தெரியுமே. அப்போ இது உண்மையில் எதை தெரியுமா குறிக்குது? கங்கையில் குளித்தா பாவம் அழியுன்றாங்க இல்லையா?
தண்ணியில் குளித்தாலும் பாவம் அழியாது. அதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் ஞானஸ்நானம் தண்ணியில் முக்கிறாங்க. அதே இந்து மதத்தின் விஷயந்தான் எல்லா மதத்தில் இருக்கிறதுமே. அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா, இது ஆக்சுவலாக இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்கும். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோக்கள் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்லுவார் அந்த முரளியில் என்ன சொல்லுவார்னா, இதை அவர் சொன்ன வார்த்தை தான் இங்கே வெளிப்படுது. ஆனால் அவர் ஒரு விஷயத்துக்கு ஓமையாக சொல்லியிருப்பார். ஓமையாக சொன்னது வந்துருச்சு, ஒரிஜினல் வரல. அதை தான் அங்கே பைபிளில் இயேசு ஓமையாக பேசினார்னு சொல்லிட்டாங்க. இங்கே சொல்கிறது அங்கே அந்த ஆத்மா வெளிப்படுத்துது. அது அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஆளாளுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தண்ணி கங்கை தண்ணி பாவத்தை அழிக்காது. கங்கை ஞான கங்கைன்னு வாங்க. இறைவன் கொடுக்குற ஞானத்தை கங்கைன்னு சொல்கிறோம். இந்த ஞானத்தில் மூழ்கினால் பாவம் அழியும் இல்லையா? ஆத்மானு பரமாத்மா நினைவிலே இருந்து காமத்தை வென்றால் பாவத்தை அழிச்சிட்டிங்க. இதை அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தலையிலிருந்து, அது ஆக்சுவலாக சிவனே கிடையாது, சங்கர் லிங்கம் தான் சிவன். ஏன்னா ஒளிப்புள்ளியோடைய நினைவு, ஏன்னா அவருக்கு தான் உடம்பே கிடையாது. ஆனால் பக்தியில் அப்படி உடம்பு இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா சிவனுடைய ஜடாமுடியிலேருந்து கங்கை வர மாதிரி காட்டுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, இறைவனுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்குது, அந்த ஞானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வற்றாத கங்கையாக ஞான கங்கை அவர் தலையிலே வச்சிருக்கிறாரு அப்படின்னு காட்டிட்டாங்க. ஸோ அப்போ இறைவன் ஞானத்தின் கடல், கடல் ஒருபொழுதும் வற்றாது. கடல்ல இருந்து தான் எல்லா நதியும் உருவாகுது. கடல்லேருந்து தண்ணி மேகமாக போய், மேகங்கள் போய் மலையில் போய் மழை பொழியுது, அது மறுபடியும் நதியாக ஓடியாந்து மீண்டும் கடல்லே கிடக்குதுன்றதை இறைவன் சொல்லி இருக்கிறார் முரளியில். இப்போ சமீபமாகவும் நீங்கள் ரெகுலராக கேட்டிங்கன்னா தெரியும். அது அதுதான் கடவுள் சொல்லுவார், கங்கை எப்பயும் தான் இருக்குது, அதுக்கு என்ன மகிமை? சொர்க்கத்திலே கங்கை இருக்குது, இதே பூமி தானே சொர்க்கமாக இருக்குது. அப்போ அங்கே குளிச்சுட்டு தானே இருந்தாங்க, ஏன் பாவத்தில் பாவிகளாக மாறுறாங்க நரகத்துக்கு வரும்போது? ஸோ அப்போ தண்ணி, எந்த தண்ணியில் குளித்தாலும் பாவம் போகாது. அப்போ உண்மையிலே என்னென்னா, இறைவன் ஞான கடலாக இருக்கார். அவர்கிட்ட நம்ம ஞானத்தை எடுக்கிற ஞான மேகங்கள் நாம தான். இந்த ஞான மேகங்கள் நீங்கள் இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை கவர்ந்து வெளியில் எல்லோருக்கும் போய் ஞான மழை பொழியறீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ ஞான மழை பொழிந்து எல்லோரும் இந்த ஞானத்தை அடைந்து மீண்டும் இறைவனை பார்க்குறதுக்கு போவாங்க. இறைவன் மதுபன் அப்படின்ட்டு ராஜஸ்தானில் ஒரு இடம், அங்கே தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார், மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஞானத்தை கேட்டு நிச்சய புத்தி ஃபாலோ பண்ணி காமத்தை எல்லாம் விட்டு ஒரு வருடம் கழித்து தான் அழைச்சிட்டே போவாங்க. அப்போ பாருங்க, ஞான மழை பொழிந்து அந்த ஞானத்தை கேட்டவுடனே கடலை தேடி மீண்டும் நதி போகுது. இங்கே இருக்கிற விஷயத்தை அங்கே நதியோடு ஒப்பிடுறாங்க. இங்கே நதிக்கு மகிமை கொடுத்து இதெல்லாம் கடவுளுடைய வேலைன்னு நினச்சிட்டாங்க. மழை பொழிய வர இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இடி இடித்தாலே அர்ஜுனா, ஏன்னா கடவுள் மழைக்கான கடவுள் இந்திரன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதில் இருக்கிறது தான் எல்லா மதத்துலையுமே வருது, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது, மேகங்களின் பரவுதலையும் அவருடைய கூடாரத்திலிருந்து எழும்பும் குமுறல்களையும் அறிய முடியுமோ? அவங்க என்ன நினச்சிக்க, மேலே என்னோ நடக்குது பிள்ளை இருக்குது, அங்கேருந்து இடி இடிக்குது. ஸோ இப்போ சயின்ஸ் எல்லாமே சொல்லிடுச்சு, மேகம் வரசுறதுனால வருதுன்னு சொல்லிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ அதே மாதிரி அதன் மேல் மின்னலின் ஒளியை பரவச் செய்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்தை மூடுகிறார் தண்ணினால், மழை பெய்து, இப்படியெல்லாம் இதில் போட்டிருக்குது. ஸோ அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது இயற்கை. இயற்கை வேறு, கடவுள் வேறு. இயற்கையை வெல்லக்கூடிய வழியைத்தான் இறைவன் கற்றுக் கொடுக்குறார். காமம், ஆண் பெண், அது இயற்கை. ஆமாம், இயற்கையை வெல்லுங்கள்ன்றார். காமத்தினால் குழந்தை பிறக்கும், காமம் இல்லாமல் சொர்க்கத்தில் குழந்தை பிறக்கும். அப்படித்தான் இருந்தது. இவன் காமத்தில் விழுந்ததுக்கு தண்டனையாக தான் காமத்தின் மூலமாக குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிது. அப்போ அவன் எவ்வளோ தான் குழந்தை பெற்றுக்குவான் இல்லையா? ஸோ அதுதான் தண்டனை. அதனால தான் அங்கே காமத்தில் விழுந்ததற்கு இனி பிரசவ வலியுடன் பிரசவிப்பாய் அப்படின்ட்டு பைபிளில் ஏவாளுக்கு கடவுள் கொடுக்குற தண்டனையாக காட்டப்பட்டிருக்கும்.
ஸோ அப்போ நான் நாஸ்திகனாக இருக்கும்போதே ஒரு கிறிஸ்தவ சகோதரிகிட்ட இதை கேட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி குழந்தை பிறந்திருக்கோம் அப்படின்னா, கடவுள் ஏதாவது வச்சுருப்பார், அது என்னன்றது அவங்களுக்கு தெரியல பாவம். ஸோ இறைவனோட ஞானத்தை அவங்கக்கிட்டே கொடுக்கணுன்னு பார்க்குறோம். அதிர்ஷ்டம் இருந்தால்தான் இந்த ஞானம் கிடைக்கும்ன்றதை தவிர வேறு என்ன நம்ம சொல்ல முடியும்? சரி, ஸோ மழையினால் தண்டிக்கவும் செய்கிறார், ஆகாரமும் கொடுக்குறார் அப்படின்ட்டு வருது இல்லையா? அளவாக பெஞ்சால் உணவு கிடைக்கும், அதிகமாக பெஞ்சால் அழிவும் வந்துடும். அதையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி இந்த இடத்துல போய் அவனை அடி அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்படின்ட்டு இருக்குது. இது கடவுளுடைய வேலை இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இந்த இயற்கையுமே கர்மத்தின் விதிக்கு உட்பட்டு தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பாவம் செய்தவர்களுக்குத்தான் அவங்க இருக்கிற இடத்துல நிலநடுக்கம் வர்றது எல்லாமே நடக்குது. இது ஆச்சரியமாக இருக்குது. அது அர்த்தம் எப்படின்னு தெரியாதனால அது கடவுளுடைய கிரியை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஆக்சுவலாக இது இயற்கையாக நடக்கும். நம்ம பாவம் செய்யும்போது இயற்கை சீற்றம் அதிகமாகும். அந்த பாவத்திலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டிங்கன்னா இயற்கை சீற்றத்தில் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சரி, இங்கே கடவுள் சொல்கிறத விட்டாங்க. யார் கடவுள்? இதுதான் பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும். அல்லாவே கடவுள். சரி, அல்லாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தெரியாது. இயேசுவே கடவுள். சரி, இயேசுவை பற்றி தான் உங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு என்ன பண்ணார் உங்களுக்கு? அவர் நமக்காக மரித்தார். சரி, அப்போ நீ கஷ்டப்படலையா? அப்படின்னாலே உன் பாவம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ எப்படி உன் பாவத்தை அவர் கழுவினார்? ஸோ இதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா அவங்க சொர்க்கத்தில் வரக்கூடிய தேவதைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு இன்னொரு வீடியோ பார்க்குற துணிச்சல் வந்துட்டாலே நீங்கள் சத்தியமாக தேவதை ஆத்மா தான். இல்லாட்டினா உங்களால் பார்க்க முடியாது. சரி, அவ்வளோதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.